கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, சொல்லியிருக்கோம்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே, உண்மை ஆண்டவரை இதுவரை துதித்து பாடவும் உங்களுடைய பிரசனத்தை வளரவும் நீர் கிருபை பாராட்டி இப்பொழுது கூட ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு கூட ஆண்டவரை உறவாடி ஆண்டவரே எசப்பா உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்ய மனமாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நீங்க பேசுங்க. அடையே மறுத்து நீங்க பேசுங்க. இம்மட்டும் பாதுகாத்த இம்மானுவேலும் இனிமேலும் பாதுகாத்து வளர்த்த வளவராக இருக்கிறவரே நன்றி. சோதரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு இந்த சிறுஜப தேர்தல்கள் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயான்னு சொல்லிட்டாரு. ஆவியானவர் நம்மோடு ஈடுபடுகிறார். மீண்டும் வாசிப்போம் அதே வசனம். கடைசியாக சகோதரரே சந்தோஷமாய் இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தலைப்பை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த வசனத்தை நம்ம மறுபடியும் ரெண்டு வாசிட்டோம். ஏன்னா ஆவியானவர் வர்றது உண்மை. எங்க ஒன்று இரண்டு பேர் நாமத்திலே கூட இருக்கிறோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிற தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன். நம்ம அவருடைய நாமத்தின் நிமித்தம் தான் நம்ம கூடி இருக்கிறோம். இப்போ இங்க இருக்கிறாரு. ஆமென். இப்ப இந்த வசனத்துல பாருங்க, அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராய் இருக்கிற தேவன் உங்களோடு இருப்பாராக. ஒரு காலத்துல கிறிஸ்தவம்னா என்ன தெரியுமா? அன்பு, சமாதானம். அதாவது சமாதானம் பண்றவங்க யாருன்னா கிறிஸ்தவர்கள், அன்பா இருக்கிறவங்க யாருன்னா கிறிஸ்தவர்கள். ஆனா இன்னைக்கு அது அப்படியே தலைகீழ தான் போயிருக்கு. அதுதானே உண்மை. நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 5:22 நம்ம வாசிப்போம். ஆவின் கனிகளை குறித்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த ஆவியின் கனிகள், இதுல இந்த அன்புக்கும் சமாதானத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அன்பு இருக்கு. அந்த அன்பு ஒரு கனி இருந்தாலே நம்ம படிச்ச 9 கனி நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். சமாதானம் பண்ற அந்த ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட இருந்தாலே அந்த 9 கனிகளும் நம்ம வாழ்க்கையில இருக்கும். சமாதானம் பண்றவங்க அன்பதான் இருக்காங்க. சமாதானம் பண்றவங்க மற்ற 8 படிச்சு பாருங்க, அது எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அப்ப அந்த அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணாய் இருக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அவர் நம்மோடு இருக்கிறார். அதை குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறிய முடியாது. ஏன்னா நம்முடைய தேவன் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். அன்பாகவே இருக்கிறார். அதுலயே 16வது வசனம் வாசிக்கணும். தேவன் நாம் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். அதாவது தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை நம்ம நம்பி விசுவாசித்திருக்கிறோமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். நம்ம அன்புல நம்ம நிலைத்திருந்தோம்னால் நம்ம தேவனோட நிலைத்திருக்கோம். நம்ம தேவனிடத்துல நம்ம நிலைத்திருக்கிறோம்னா நம்ம அன்பாக இருக்கிறோம். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். இது எவ்வளவு பெரிய ஒரு அன்பு பாத்தீங்களா? மலைகள் விலகினாலும், அதாவது மலை வசனம் சொல்லியிருக்கு, நீ கடுகளவு விசுவாசம் இருந்தா அந்த மலையை பார்த்து பேருக்கும் அப்படின்னு விசுவாசத்தை குறித்த சொல்லியிருக்கு. ஆனா அந்த மலைகளே விலகி போனாலும்
பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல். இது எவ்வளவு ஒரு பெரிய அன்பு தெரியுமா? தேவன் நான் உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன், நான் உன் கூடவே இருப்பேன். இந்த மாதிரி யார் சொல்லுவாங்க? மனைவி கணவன் சொல்லுவாங்களா, நீ செத்தலாம் கூட நான் வந்துருவேன் சொல்லுவாங்களா? வாய்ப்பு இல்லை. பிள்ளைங்க சொல்லுவாங்களா? நம்ம உறவுக்காரங்க சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஆனா தேவன் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இந்த உலகமே தலைகீழ மாறினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க சங்கீதம் 27:10. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது எப்படி சொல்றாரு பாருங்க. என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இந்த உலகத்திலேயே பெரிய அன்பு எது தெரியுமா? தாயோட அன்பு தான். தாயோட அன்புக்கு மிஞ்சினது இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா? ஆனா அந்த அன்பு கூட தகப்பனும் தாயும் கைவிட்டுருவாங்க. ஒரு சூழ்நிலை, மகனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, மகளால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, விட்டுடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இது எவ்வளவு ஒரு பெரிய அன்பு பார்த்தீங்களா? இந்த அன்பான தேவன், இப்போ தேவன் அன்பாக இருக்கிறார். இப்ப அடுத்ததாக வாசிங்க சங்கீதம் 29:11. நம்முடைய கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பாராம், தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சரி, ஒரு கொஸ்டின், இங்க யாரெல்லாம் நம்மலாம் சமாதானமா இருக்கிறீங்க? முதல்ல சமாதானம். ஏன்னா அதான் சொன்ன ஆரம்பத்திலே, கிறிஸ்தவர்கள்னா சமாதானம், அன்பு, சமாதானம் இது நம்ம கிட்ட இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு ஒரு அடையாளமா இருக்குது. சமாதானம் நிறைய விதமான சமாதானம் இருக்கு. உலகம் கொடுக்குற சமாதானம் இருக்கு. ஆனா நம்மளுடைய தேவன் கொடுக்குற சமாதானம், அவரு சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா உலகம் கொடுக்குற சமாதானம் எவ்வளவு நேரம் நினைச்சிருக்கோம்? இப்ப நான் 2.5 மணி நேரம் நினைச்சிருக்கோம். இல்ல கையில பணம் இருந்தா அந்த பணம் இருக்கிறவரெல்லாம் நினைச்சிருக்கோம். சொந்தக்காரங்க நம்ம கூட இருக்கிறவரெல்லாம் நினைச்சிருக்கோம். ஆனா உலகம் கொடுக்குற சமாதானம் நினைச்சிருக்காங்க. ஆனா தேவன் பாருங்க, தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பாராம். சாப்பிட்ட உடனே தூக்கம் வருதா? அது நிம்மதி, அது ஒரு சமாதானம் தான். சில பேருக்கு சாப்பிட்டோம்னா தூக்கம் வராது, தூக்கமே வராது. அந்த அந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோமா? ஆனா தேவன் அளிக்கிற சமாதானம் நிம்மதியான மனுஷங்க. சங்கீதம் 119:165. யாருக்கு தெரியுமாங்க சமாதானம்? அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லைங்க, கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் அவர் ஆசீர்வதிக்கிறது. ஆனா அந்த சமாதானம் இங்க யாருக்கு இருக்குன்னா, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. நம்மளும் வேதத்தை படிக்கிறோம், தியானிக்கிறோம், நம்மளுக்கு சமாதானம் இருக்கா? ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்றது, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்கு அப்படின்னு. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. இங்க ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. என்னன்னா, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. நான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போய்கிறது. அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமா இருக்கிற கர்த்தர் அந்த சமாதானத்தை நம்மளுக்கு வச்சுட்டு போய்கிறார். ஆனா அப்பவும் சபையில நம்ம எப்படி இருக்கிறோம்? துக்க முகத்தோடு தான் இருக்கிறோம். தேவன் நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கு. போன வாரத்துல அண்ணனோட ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு, ஜெபிப்பதற்கு முன் ஜெபித்த பின். அந்த ஜெபிப்பதற்கு முன் அவங்கள சுத்தி பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு இருக்கும். ஜெபித்த பின் என்னுடைய பிரச்சனை என்னுடைய ஆண்டவர் பார்த்துப்பாரு.
இப்போ இந்த உலகத்துல நமக்கு போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் நமக்கு சமாதானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. அவருடைய சமாதானம் எப்படி நம்மளுக்கு வரும்னா, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மட்டுமே சமாதானம் கிடைக்கும். கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிறவங்களுக்கு சமாதானம் கிடைக்காது. கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிறவங்களுக்கு சமாதானம் கிடைக்காது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் மிகுந்த சமாதானம் கிடைக்கும். முதலாவது நம்ம பார்த்தோம், தேவன் நம்ம கூட இருக்கிறது எப்படின்னா அன்பாக இருக்கிறார். அடுத்ததாக தேவன் சமாதானமா நம்ம கூட இருக்கிறார். இப்ப அடுத்ததாக சங்கீதம் 46 1வது வசனம் வாசிங்க. நம்முடைய தேவன் முதல்ல நமக்கு அன்பாவே இருக்கிறார் பார்த்தோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் பார்த்தோம். ரெண்டாவது தேவன் நமக்கு சமாதானமா இருக்கிறார் பார்த்தோம். இப்ப மூன்றாவதாக தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பேலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். நமக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது நம்ம இந்த உலகத்துல எல்லாரையும் தேடி போகிறோம். ஆனா ஒரு உடம்பு கூட முதல்ல என்ன பண்றோம், டாக்டருக்கு தான் போகிறோம். ஆனா நம்மளுக்கு பேர் என்ன, விசுவாசிகள். ஆனா விசுவாசம் எங்க இருக்குது, மருத்துவமனைக்கு இருக்குது. அந்த நாட்கள்ல கூட ஆனா சொல்றாரு, முதல்ல ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, ஜபம் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா அந்த விசுவாசம் நம்ம கிட்ட இருக்குதா? ஏன்னா தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருக்கிறாரு. அதுல 7வது வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். முதல்ல நம்ம விசுவாசிக்கணுங்க. விசுவாசிகள் பேர் மட்டும் இருந்தா போதும், விசுவாசிக்கணும். தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறார் நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா தேவன் நம் அன்பா இருக்கிறாரு, அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு, அவர் என் கூட இருக்கிறார் நம்ம விசுவாசித்தோம்னா அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா, உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வசனம் தான், சங்கீதம் 91 4வது வசனம் வாசிங்க. அவருடைய சிறகுகளாலே நம்ம மூடுவார். ஒரு கோழிய அதோட குஞ்சுகளை சிறகுல மூடி எல்லாம் நம்ம எல்லாரும் வீட்டுல பார்த்துருவோம். அது போல கர்த்தர் நம்மளை எப்படியா அவருடைய சிறகுகளால நம்மளை மூடுவார். நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் தான், ஆனாலும் அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் நம்மளை பாதுகாப்பார். எப்படி அவருடைய சிறகுகளால நம்மளை மூடுவார், அவர் நம்மளுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அடுத்ததாக சங்கீதம் 94:17. என் கால் செலுத்துகிறது என்று படிங்க அடுத்தது பண்ணி. கர்த்தர் நமக்கு இங்க துணையா இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையா இல்லைன்னா நம்ம என்ன ஆயிருப்போம், நம்ம எல்லாரும் மண்ணோடு மண்ணா போயிருப்போம். முதலாவது பார்த்தோம், தேவன் அன்பா இருக்கிறாரு. ரெண்டாவது தேவன் சமாதானமா இருக்கிறாரு. மூன்றாவது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. இப்போ தேவன் நமக்கு துணையா இருக்கிறாரு. நமக்கு இந்த உலகத்துல அநேக நண்பர்கள் இருக்கலாம், மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருக்கலாம். ஆனா நமக்கு துணை கர்த்தர் இல்லாவிட்டால் நம்ம எப்ப மண்ணா போயிருப்போம். இங்க பாருங்க, கர்த்தர் எனக்கு, சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். மௌனத்தில் வாசம் பண்ணி மறிந்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார் அப்படின்னா செத்து போயிருப்பேன் நான். ஆனாலும் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேடும். நம்மளுக்கு துக்கம் துன்பம் எது வந்தாலும் நம்மளை தேற்றுகிறவர் யார்? கர்த்தர், நம்முடைய ஆண்டவர். அவரு நமக்கு துணையா இருக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 27:3வது வசனம். படி. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கை வைப்பேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார்.
ஏன்னா அவர் என்னை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். நான் எதுக்கு பயப்படணும்? இந்த உலகத்துல தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னு நம்ம முதல்ல விசுவாசிக்கணும். தேவன் அன்பாக இருக்கிறார், அவர் சமாதானமாக இருக்கிறார், நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், நமக்கு துணையா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அவர் நமக்கு அவர் நம்ம வாசிச்சல்ல கொரிந்தியர் அதுல 5வது வசனம் வாசிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மோடு இருக்கிறார் என்றது நீங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க முதல்ல? ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார்னா நம்ம எப்படி இருப்போம்? தேவன் நமக்கு அன்பா இருக்கிறாரு, நமக்கு சமாதானமா இருக்கிறாரு, அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு, நமக்கு துணையா இருக்கிறாரு. அப்ப நம்மளும் எப்படி இருப்போம்னா, வாசிங்க ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நேற்று இரவு கூட நம்ம தியானித்தோம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் நேற்று இரவு கூட இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானித்தோம். நம்ம யாரை தேடணுமா? கர்த்தரை தேடணும். நம்ம இங்க வந்திருக்கிறோம், தேவனை தொழுது கொள்ளும்படி நம்ம இங்க வந்திருக்கிறோம். அவர் நம்முடைய கடந்த நாட்களில அவர் நம்ம அன்பா இருந்திருக்கிறாரு, துணையா இருந்திருக்கிறாரு, நம்மளுக்கு அடைக்கலமா இருந்திருக்கிறாரு, சமாதானமா இருந்திருக்காரு. தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் அவர் நம்மள கைவிடாம சேர்த்து கொண்ட தேவன். ஆனா இன்னைக்கு நம்ம தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிற நம்ம கர்த்தரை தேடுகிறோமா? உண்மையா தேடுகிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறாரா? பவுல் 5வது வசனத்துல சொல்றாரு, கிறிஸ்து உங்ககிட்ட இருக்கிறாரான்னு நீங்களே உங்களை பரிசித்து பாருங்கள். அப்போ நம்ம தேவனை தேடினா மட்டும்தான் நம்ம பிழைக்க முடியும். சங்கீதம் 22வது வசனம், சங்கீதம் 22 26வது வசனம். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். இன்னைக்கு நம்ம தேவனை தேடி வந்திருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தரை துதிக்கிறோமா? அங்க ஆமோஸ்ல என்ன பார்த்தோம்? கர்த்தரை தேடுங்க, அப்பதான் பிழைப்பீர்கள். ஏன்னா பவுல் அங்க என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறாரு, நீங்களே பரிசித்து பாருங்க. அப்ப நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தரை தேடுகிறோமா? இப்ப தேவனுடைய வசனத்தை தேடுறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம தேவனுடைய வார்த்தையை தேடுறோமா? அவரை உண்மையா தேடுகிறோமா? இங்க அவரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். இப்போ நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்னா அவரை தொழுது கொள்ளும்படி, அவரை துதிக்கும்படி நம்ம வந்திருக்கிறோம். வந்து மௌனமாக இருந்துட்டு போறதுக்கு நம்ம வரல. அது சங்கீதம் 53 4வது வசனம். இங்க அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் தேவனை தொழுது கொள்கிறது இல்லை. இப்போ அந்த பவுல் சொல்ற மாதிரி இப்ப சொல்றோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கிறாரா அப்படின்னு நீங்களே உங்களை பரிசித்து பாருங்க. இப்ப நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்னா தேவனை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறோம். தேவனை தேடி வந்திருக்கிறோம். கர்த்தரையே தேடுங்கள், அப்போதான் பிழைக்க முடியும். நம்ம கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம், கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆனா இங்க அக்கிரமக்காரர்கள் மட்டும்தான் கர்த்தரை தொழுது கொள்கிறது இல்லை. நம்ம யாரு? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? நம்ம கூட இருந்து நம்ம கர்த்தரை தேடி வந்திருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தரை தொழுது கொள்வோம். சங்கீதம் 116 17 வசனம். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? அவருடைய வாழ்நாள் பூர்ண கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவரை வழி நடத்தினார். சவுலுக்கு பயந்து தாவீது ஓடிய காலங்கள்ல அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அடைக்கலமாக அவர் பாதுகாத்தார். அப்போ இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, நான் உமக்கு சோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இங்க நம்ம கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம்,
கர்த்தரை தேடினாதான் பிழைக்க முடியும். இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் 2வது வசனம். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவு அவரை தொழுது கொள்வேன். நம்மளுடைய ஜெபங்களை தேவன் கடந்த நாட்கள் எல்லாம் கேட்டாரு. நம்மளுடைய தேவைகள் எல்லாம் கேட்டு வந்தாரு. ஏன்னா தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்தாரு. தேவன் நமக்கு அடைக்கலமா இருந்தாரு. தேவன் நமக்கு துணையா இருந்தாரு. அப்படி இருந்து அவருடைய செவியை எனக்கு சாய்த்து நான் உயிரோடு சாய்த்தபடியால் நம்ம என்ன பண்ணோமா, உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். 8வது வசனம் வாசிக்கிறோம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்புவித்தேன். நம்மளுடைய ஆத்மா இப்ப கொஞ்ச நேரம் முன்ன வாசிட்டோம், மறித்து போயிருப்போம். தேவன் நமக்கு துணையா இல்லாம இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம், மௌனமா இருப்போம், மறித்து போயிருப்போம். ஆனாலும் தேவன் நம்மளுடைய ஆத்மாவை எப்படி பாதுகாத்து வச்சிருந்திருக்கிறாரு வாசிக்கிறோம். மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும். நம்மளுடைய கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளை இப்படிதான் பாதுகாப்பு வச்சிருக்கோம். நம்மளுடைய ஆத்மாவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கல, நம்முடைய கண்களை கண்ணீருக்கு ஒப்பு கொடுக்கல, என் காலை இடர்களுக்கு ஒப்பு கொடுக்கல. தேவன் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தினார். ஆமென். அப்படி இருந்த தேவனை நம்ம தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இங்க சங்கீதக்காரன் எப்படி தொழுது கொள்கிறார் பாருங்க. 12வது வசனம். கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நம்மளாம் என்னத்தை செலுத்த முடியும்? நம்மளுடைய சொத்துல எடுத்து ஆண்டோடு தர முடியும்? அதுல அவர் பிரியமா இல்லை. தேவன் நம்மளுடைய சொத்துக்கள் மீதோ நம்மளுடைய ஆடம்பரத்து மீதோ அவர் அதெல்லாம் பிரியப்படுகிறது தேவையில்லை. ஆனா இங்க பாருங்க, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இன்னைக்கு கர்த்தர் நம்ம ரட்சித்தாரு. நம்ம மரணத்துக்கும் நம்மளை விலக்கின பாதுகாத்து நம்மளுடைய ஆத்மாவை பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். எதுக்காக தொழுது கொள்ள போயிடும்? ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து ரட்சித்து அவர் என் கூட இருந்தாரு, எனக்கு அடைக்கலமா இருந்தாரு, அவர் என்கிட்ட அன்பா இருந்தாரு, சமாதானமா இருந்தாரு, எனக்கு துணையா இருந்தாரு. இப்படி இருந்த தேவனை என்னை மரணத்துக்கு ஒப்புக்கூடாமல் என்னை இந்த நாள் வரை என்னை பாதுகாத்து வழிநடத்தினாரு. இந்த தேவனை நான் தொழுது கொள்ள வந்திருக்கிறேன். தொழுது கொள்ளாதவர்கள் யாருன்னு பார்த்தோம்? அக்கிரமக்காரர்கள். தேவன்கிட்ட நன்மையை பெற்றனா அவருக்கு நம்ம என்ன செலுத்த முடியும்? உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை தான் நம்ம செலுத்த முடியும். நம்மளுடைய சொத்துக்களை ஆண்டவர் பிரியப்பட மாட்டாரு. இப்ப நம்மளே நம்ம நிதானித்து ஆராய்ந்து பார்க்கணும். பவுல் நம்ம சொல்லிக்கிறோம். அந்த 5வது வசனம் இன்னொரு வாட்டி வாசிங்க. விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். கர்த்தர் உங்களை நம்மளை பாதுகாத்து வழிநடத்தினாரா? நீங்களே சோதித்து அறிஞ்சீங்க. நீங்க விசுவாசிங்களா அப்படின்னு நீங்களே உங்களை சோதித்து அறிஞ்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரா அப்படின்னு நீங்களே சோதித்து அறிஞ்சு பாருங்க. ஆமா, இயேசு கிறிஸ்து என் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா அவர் அன்புக்கும் சமாதானத்தின் காரணமாகிய தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். தேவன் நம்மோடு இருக்கிறார்னா நம்ம வெறுமனாக திரும்பி போக மாட்டோம். அவரை தொழுது கொள்வோம், அவரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென்.